வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி காவ்யா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாமா? ஆமாங்க, இட்லியும் ஹோட்டல் சைடு கார சட்னியும் தாங்க நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் மாவு முன்னாடியே வீட்டில் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஆனாலும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்துருச்சு. ஸோ இட்லி நல்லா ஒரு பொசன்னு வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இட்லிக்கு நான் மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக அந்த மேலே பொங்கி வந்திருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செட்டில் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கிண்டி விட்டோம்னா அது நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். ஸோ சைடில் நம்ம ஹோட்டல் சைடு கார சட்னி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம், வரமிளகாய், வெங்காயம், தக்காளி நல்லா தாராளமாக, அதே மாதிரி பூண்டு, நசுக்கின பூண்டு போட்டு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா கார சட்னிக்கு அது ரெடி ஆயிரும். அதேமாதிரி சைடில் நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம். ஸோ 2 தட்டு தான் போதுமான அளவு. ஸோ கார சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இட்லி சர்வ் பண்ணி சுட சுட இட்லி கூட நல்லா ஹோட்டல் சைடு கார சட்னி வச்சு இந்த மழைக்கு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க.